ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூணாவது யூனிட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரலல் ஆக்சிஸ் தியரம். பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்படின்னா என்னதுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வச்சு தான் நம்ம இந்த தியரத்தில் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஏபிங்கிற ஒரு லைன் இருக்குது, பேஸ் லைன் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸ்னு ஒரு அச்சு இருக்குது. சரியா? இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஏபி லைனில் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக போகுதுல எக்ஸ்எக்ஸ் அச்சு வழியாக போகக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதுவும் ரெண்டுமே பேரலாக இருக்கும். அதே மாதிரி அதோட மதிப்பு ரெண்டுமே சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம். சரியா? டெஃபினிஷன் என்னதுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ பிளேன் ஏரியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாஸ் த்ரூ இட்ஸ் சென்ட்ராய்டுனா ஒரு ஆக்சிஸ் என்னது சிஜிங்கிற நான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக போகக்கூடிய ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஏரியா அபவுட் எனி அதர் ஆக்சிஸ் ஏபி லைன் இருக்குல்ல, இந்த ஏபி லைனில் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ரெண்டுமே சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இந்த இதாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஐஏபி ஈக்குவல் டு ஐஜி ப்ளஸ் ஏஹெச்². ஏங்கிறது ஏரியா, ஹச்சுங்கிறது இந்த ரெண்டு அச்சுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தானே அது ஹச்சு. சரியா? அப்போ பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்படின்னு கேட்டானா அந்த டெஃபினிஷன் எழுதிட்டு ஐஏபி ஈக்குவல் டு ஐஜி ப்ளஸ் ஏஹெச்² அப்படின்னு சொல்லி எழுதிட்டானாவே உங்களுக்கு 2 மார்க்கு இல்லைன்னா 3 மார்க் கொஷினில் ஃபுல் மார்க் வந்துடும். இதில் ஐஏபி அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏரியா அபவுட் ஆக்சிஸ் ஏபி. சரியா? ஐஜிங்கிறது சென்ட்ராய்டு, அப்படி இல்லாட்டினா சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் வழியாக போகக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஐஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்கிறது கேபிட்டல் ஏங்கிறது இந்த செக்ஷனோட ஏரியா. ஹச்சுங்கிறது இந்த ரெண்டு அச்சுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தானே அது ஹச்சு. சரியா? இப்போ சில சமயம் 10 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க இந்த ஃபார்முலா ஐஏபி ஈக்குவல் டு ஐஜி ப்ளஸ் ஏஹெச்² அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலா அதை டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 10 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி 10 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதிட்டு இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டு இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா? இது ஒரு ஸ்ட்ரிப்பு, எல்லாம் ஒரு ஸ்ட்ரிப்பு, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்னு நம்ம எடுத்துக்கோம். சரியா? இப்போ இந்த டிஏ இருக்குல்ல, இந்த டிஏங்கிறது இந்த டார்க்காக ஒரு லைன் இருக்குல்ல, அதான் அது டிஏ, ஒரு சின்ன பகுதி. அந்த ஸ்ட்ரிப்பில் நம்ம ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கிறோம். சரியா? இந்த ஒய்ங்கிறது என்னன்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து அந்த ஏரியா இருக்குல்ல, அந்த செக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த செக்ஷனுக்குரிய டிஸ்டன்ஸ் அதான் அது ஒய். ஹச்சுங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக போகக்கூடிய அந்த எக்ஸ்எக்ஸ் அச்சு இருக்குல்ல, அந்த அச்சும் ஏபிங்கிற அச்சுக்கும் இடைப்பட்ட தூரம் என்னது ஹச்சுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்மளுக்கு தெரியும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த ஸ்ட்ரிப்புக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம ஃபார்முலா என்னது அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு டிஏ இன்ட்டு ஒய்². இதான் அது ஜென்ரல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா. சரியா? இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த மொத்த பாடிக்கும் எம்ஏ ஈக்குவல் டு டிஏ இன்ட்டு ஒய்²ங்கிறது இந்த செலக்ட் டார்க்காக இருக்குல்ல, அந்த டார்க்காக இருக்கக்கூடிய லைன் ஏரியா மட்டும்தான், லைன் ஏரியாவோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் அது எம்ஐ ஈக்குவல் டு டிஏ இன்ட்டு ஒய்² அதுக்குரியது. இப்போ நம்ம மொத்த ஆப்ஜெக்டுக்குரிய சென்டர் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். எதை பொறுத்து அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்து. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஐஜி ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் டிஏ இன்ட்டு ஒய்². சரியா? இதான் அது இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக போகக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட மதிப்பு. சரியா? அடுத்து இப்போ ஏபி அச்சு இருக்குல்ல, இந்த ஏபி அச்சு வச்சு நம்மளுக்கு ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இப்போ நம்ம டிரைவ் பண்ணோம். நம்மளுக்கு என்ன தெரியும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக போகுது அப்படின்னா ஐஜி ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் டிஏ இன்ட்டு ஒய்² அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலா தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஏங்கிறது இந்த டார்க்காக இருக்கக்கூடிய லைன் மட்டும்தான். ஆனால் இப்போ நம்ம எதை பொறுத்து நம்ம எதை பண்ண போகிறோம், இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக போகக்கூடிய அந்த எக்ஸ்எக்ஸ் அச்சுக்கும் ஏபி அச்சுக்கும் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபார்முலா என்ன ஆயிருது அப்படின்னா ஐஏபி ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் டிஏ இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஒய்.
நம்ம இங்கேருந்து ஹச் டிஸ்டன்ஸு ப்ளஸ்ஸு இங்கேருந்து இது ஒய் டிஸ்டன்ஸு. அப்போ ஹச் ப்ளஸ் ஒய் இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து இப்போ ஹச் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்முலா வந்து இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஏக்கு பதில் ஹச்சும் பிக்கு பதில் ஒய்யும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2hy அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த டிஏ இருக்குல்ல, அந்த டிஏ வந்து உள்ளே வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது டிஏ இன்டூ ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் டிஏ இன்டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2hy டிஏ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஏ ஒய் இருக்குல்ல, டிஏ ஒய் அப்படின்னா டிஏ ஒய் ஸ்கொயர், அதுவும் ஏஒய் இதுவும் என்ன ஆகும், 0 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் வழியாக ஃபர்ஸ்ட் மோமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அபவுட் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் வழியாக போச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ 0 ஆகுது அப்படின்னா எது 0 ஆகும், டிஏஒய்னா இந்த பாயிண்ட் ரெண்டாவது டேர்ம் வந்து 0 ஆயிரும். அதே மாதிரி ஏஒய் வந்து எங்கே இருக்குது, ஏஒய் வந்து இதாயிரும். இங்கே ஏ இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போ இந்த டேர்ம் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகும்போது மிச்சம் நம்மளுக்கு இருக்கிறது வந்து ஏஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஐஜி மட்டும்தான் இருக்கும். சரியா? அதான் நம்மளுக்கு வந்து கடைசியாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த செக்ஷன் அபவுட் ஏபி ஆக்சிஸ் ஐபி ஈக்குவல் டு ஐஏபி ஈக்குவல் டு ஏஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஐஜி. இதான அது கடைசியாக நம்மளுக்கு பேரலல் ஆக்சிஸ் தியரத்தில் வரக்கூடிய ஃபைனல் ஃபார்முலா. சரியா? இது வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை அப்படியே நம்ம மக்கப் பண்ணி எழுதுனா உங்களுக்கு அப்படியே 10 மார்க் வந்து வந்துடும். சரியா? இதே மாதிரி அடுத்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரம் இருக்குது. இதே மாதிரி தான் பேரலல் ஆக்சிஸ் தியரம் மாதிரி தான் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் வந்து மொத்தம் எத்தனை அச்சு இருக்குது, 3 அச்சு இருக்குது. ஓஎக்ஸுங்கிறது வந்து ஒரு அச்சு, ஓஒய்ங்கிறது வந்து ஒரு அச்சு, ஓஇசட்டுங்கிறது வந்து ஒரு அச்சு. இந்த 3 அச்சுமே எப்படி இருக்குது, மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்குது. மூணுமே ஒன்றுக்கு ஒன்று வந்து செங்குத்தாக இருக்குது. சரியா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஒய்ஒய் ஆக்சிஸ்க்கும் அந்த இந்த ரெண்டு அச்சும் எங்கே போய் மீட் ஆகுதுன்னா ஓங்கிற பாயிண்ட்ல வந்து மீட் ஆகுதுல்ல. அப்போ அப்படி மீட் ஆகும்போது ஐஇசட்ங்கிற ஒரு அந்த இசட் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்தும் அந்த ஓ பாயிண்ட்ல வந்து கிராஸ் ஆகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதான அது பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரத்தோட டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட். சரியா? அதான் ஃபார்முலா என்னது, ஐஇசட் ஈக்குவல் டு ஐஎக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ஒய். அவ்வளோதான். இந்த ரெண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட மதிப்பு கூட்டினான்னா என்ன மதிப்போ அதுதான் என்னது, ஐஇசட்டோட மதிப்பு. சரியா? இது எப்படி வருதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேனை எடுத்துக்கணும். அந்த பிளேனில் எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்ம ஓங்கிற ஒரு பாயிண்ட் வந்து வச்சுக்குவோம். அந்த பாயிண்ட் வழியாக நம்ம எக்ஸ்ஹெச் வந்து எக்ஸ்ஹெச்சோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஒய்ஹெச்சோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இசட்ஹெச்சோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? ஃபஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரியா? இதான் அது ஆறு எக்ஸு ஒய். இப்போ ஆர் ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம் தான். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த பித்தாகரஸ் தியரம் வந்து என்ன அது, ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல ஏ இருக்க இடத்துல வந்து ஆறு இருக்குது, அதனால ஆர் ஸ்கொயரு. இங்கேருந்து இது வந்து என்ன அது எக்ஸ்ன்னு இங்கே இருக்குது, அதனால பிங்கிற இருக்க பாயிண்ட் வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கோம், அதனால எக்ஸ் ஸ்கொயரு. இங்கேருந்து இந்த பாயிண்ட் வந்து ஒய்ன்னு நம்ம எடுத்துருக்கோம். சிங்கிற இருக்க பாயிண்ட் வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கோம், அதனால இதை வந்து ஒய். சரியா? இப்போ பித்தாகரஸ் தியரம் வந்து என்ன சொல்லுது, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்போ எக்ஸ்எக்ஸ் அச்சை பேஸ் பண்ணி நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கண்டுபிடிப்போம். இது போனதில் நம்ம பார்த்ததான் ஐஎக்ஸ்எக்ஸ் ஈக்குவல் டு டிஏ இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஒய் வரணும், அதை வந்து மறந்துடக்கூடாது. அப்படியே எக்ஸ்ன்னு போட்டான்னா தப்பாயிரும். சரியா? இங்கே ஐஎக்ஸ்எக்ஸ் நீ கண்டுபிடிக்கிற அப்படின்னா எக்ஸ்ஹெச்சோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிற அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் வந்து ஒய் வரும். சரியா? அதே மாதிரி ஒய்ஹெச்சோட
மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிற அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் வரும் சரியா. IXX ஈக்குவல் டு டிஏ இன்ட்டு ஒய் ஸ்கொயர், IYY ஈக்குவல் டு டிஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் சரியா. அதே மாதிரி IZZ ஈக்குவல் டு டிஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் சரியா. இது வந்து எக்ஸ் வந்து இங்கே இருக்குது, எக்ஸ் இதோட பேரல் வந்து என்னது இது, இதோட பேரல் வந்து இது, இதோட பேரல் வந்து 6 சரியா. இப்போ டிஏ எல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன தெரியும், IZZ ஈக்குவல் டு IXX ப்ளஸ் IYY நம்மளுக்கு தெரியும். அப்போ இது ரெண்டுத்தையும் சமம்படுத்தும் போது இதில் டிஏ இருக்கா, அப்போ டிஏ வந்து நம்ம வெளியில் எடுத்துருவோம். டிஏ வெளியில் எடுத்துட்டான்னா என்ன மிச்சம் என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு நம்மளுக்கு என்ன தெரியும், இங்கே ஆர் ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். அப்போ கடைசியாக IZZ ஈக்குவல் டு டிஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு வந்தது தான், அவ்வளோதான் அந்த டெரிவேஷனு. அப்போ கடைசியாக ஃபைனலாக வந்து IZZ வந்து எதுக்கு சமமாக இருக்குது, IXXையும் IYYயும் கூட்டினான்னா நம்மளுக்கு IZZோட மதிப்பு வந்து கிடைக்கும். இதுதானே அது பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இதுவும் ஒரு 10 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, இல்லைன்னா 2 மார்க் 3 மார்க் வந்து கேட்குறாங்க அப்படின்னா டெரிவேஷன் கேட்க மாட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் கேட்டுட்டு இந்த ஃபார்முலா மட்டும் கேட்பாங்க சரியா. நெக்ஸ்ட் வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட மதிப்பு என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஃபார்முலா வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்குலர் செக்ஷன். இப்போ ரெக்டாங்குலர் செக்ஷனாக இருக்குது அப்படின்னா IXXோட மதிப்பு வந்து BD கியூப் டிவைடட் பை 12. அதே மாதிரி IYYயோட மதிப்பு வந்து DB கியூப் டிவைடட் பை 12. இப்போ இந்த ரெக்டாங்குலர் செக்ஷன் வந்து மெயினாக நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பின்னாடி வந்து சம்மு செய்ய போகிறோம் சரியா. அடுத்து சர்க்குலர் செக்ஷனுக்கு வந்து IXXோட மதிப்பும் IYYயோட மதிப்பு வந்து சமமாக இருக்கும். எதுக்கு சமமாக இருக்கும்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் சிமெண்ட்ரியாக இருக்கும். சிமெண்ட்ரியாக இருக்கனால IXXோட மதிப்பும் IYYயோட மதிப்பும் சமமாக இருக்கும். அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5D⁴ டிவைடட் பை 64 சரியா. அடுத்து ட்ரையாங்குலர். இப்போ ட்ரையாங்குலர் எடுக்கும்போது நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா வரும். ஃபஸ்ட்டு வந்து அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக போகும்போது ஒரு ஃபார்முலா, அதுக்கப்புறமேல் மெடீரியன் ஒரு பாயிண்ட். மெடீரியன்னா ஒன்றும் கிடையாது, பேஸ் லைன் இருக்குல்ல, முக்கோணத்தோட பேஸ் அடிப்பகுதி இருக்குல்ல, அடிப்பகுதியிலேருந்து அது எவ்வளோ ஹைட்டோ அந்த ஹைட்டில் மூணில் ஒரு பகுதியில் எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் சரியா. அந்த பாயிண்ட் தானே அது மெடீரியன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டில் வந்து எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது சரியா. ஃபஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக போகக்கூடியதுக்கு ஃபார்முலா எவ்வளோ அப்படின்னா BH³ டிவைடட் பை 12 சரியா. இங்கே வந்து டீனு நம்ம யூஸ் பண்ணோம், அதுக்கு பதில் இங்கே ஹச்னு நம்ம யூஸ் பண்ணோம், அவ்வளோதான் ஃபார்முலா. அடுத்து H/3 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பேஸ். மெடீரியன் பாயிண்டில் வந்து போகக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா BH³ டிவைடட் பை 36. இதானே அது மெடீரியன் பாயிண்டில் போகக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா. அடுத்து வந்து சென்ட்ராய்டு. ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒவ்வொரு ஷேப்லையும் சென்ட்ராய்டோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலரோட ஏரியா வந்து என்னது BD, லென்த் இன்டூ வித்து, L இன்டூ பின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா B இன்டூ D சரியா. இப்போ எக்ஸ் சென்ட்ராய்டுக்கு வந்து சென்ட்ராய்டுனா ஒரு புள்ளி, அப்போ ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன இருக்கணும், எக்ஸ் இருக்கணும், அதே மாதிரி ஒய்யும் இருக்கணும் சரியா. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து நீளத்தில் பாதி, அதே மாதிரி ஒய்யோட மதிப்பு வந்து அகலத்தில் பாதி. இப்போ இங்கே நீளம் வந்து எவ்வளோ இருக்குது Bன்னு நம்ம வச்சுருக்கோம், அது அப்போ Bல பாதி, ஒய் வந்து Dன்னு வச்சுருக்கோம், அதனால் Dல பாதி சரியா. அடுத்து ரெண்டாவது வந்து சர்க்கிள்னா அதோட ஃபார்முலா வந்து என்ன, அது ஏரியாவோட ஃபார்முலா π/4d². இதானே அது, இது எல்லா கிளாஸ்லையும் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறோம். சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து என்ன, அது π/4d². இதுக்கும் உனக்கு இது வந்து நான் சர்க்கிளில் என்ன சொன்னேன், எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் சிமெண்ட்ரியாக இருக்கும், அதனால் எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் சமமாக தான் இருக்கும். இங்கே வந்து டயாமீட்டர் மட்டும்தான் இருக்கும், அப்போ டயாமீட்டரில் பாதி தானே அது சென்ட்ராய்டோட பாயிண்ட்டு சரியா. அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்ன ஆகுதுன்னா பேஸ் இன்டூ ஹைட்டு டிவைடட் பை 2.
half into base into height. சரியா, அதான் என்னது ஃபார்முலா. இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து என்னது b/3, ஒய்யோட மதிப்பு வந்து h/3. சரியா, அடுத்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா எல்லா எல்லா ஆங்கிளும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரின்னு இருக்கும். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு சைடு வந்து 90 டிகிரி இருக்கும், மீதி 2 சைடில் வந்து என்ன இருக்கும் 30 டிகிரி 60 டிகிரின்னு இருக்கும். அப்போ எல்லாத்தையும் கூட்டினா 180 டிகிரி இருக்கும். ஆனால் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 ஆங்கிள் இருக்குல்ல, 3 ஆங்கிளுமே சமமாக இருக்கும், 60 60 60ன்னு இருக்கும். அப்போ ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கணும், 180 டிகிரி இருக்கணும். அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா ஒவ்வொரு ஆங்கிளும் ஒவ்வொரு சைட்லையும் ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்கும். சரியா, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அதோட ஏரியா வந்து என்னது bh/2, half into base into height. எக்ஸ் வந்து என்னதுன்னா மெடீரியனில் வந்து அது வந்து இன்டர்செக்ட் ஆயிடும். மெடீரியனோட மதிப்பு வந்து என்னது b/3 தான். சரியா, ஒய்யோட மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா h/3. இது போட்டோன்னா உனக்கு வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட மதிப்பு வந்து தெரிஞ்சிடும். அடுத்து வந்து ட்ரபிசியம். ட்ரபிசியமோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏங்கிறது வந்து ஒரு சைடு, பிங்கிறது வந்து ஒரு சைடு, ஹச்சுங்கிறது வந்து அந்த 2 சைடுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தானே அது ஹச்சு. அப்போ a+b into h divided by 2 இதானே அது ட்ரபிசியமோட ஏரியா. அதுக்கு எக்ஸோட மதிப்பு சென்ட்ராய்டில் எக்ஸோட மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a² + b² + ab divided by 3 into a+b. இது போட்டோன்னா எக்ஸோட மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2a + b into h divided by 3 into a+b. இது போட்டோன்னா ஒய்யோட மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா, அடுத்து ட்ரபிசியம் வந்து இன்னொரு ஷேப்பில் இருக்கும். அந்த ஷேப்பில் இருந்தானா a+b into ஏரியா வந்து ஒரே ஏரியா தான், a+b into h divided by 2. எக்ஸோட மதிப்பு வந்து b/2, ஒய்யோட மதிப்பு வந்து 2a + b into h divided by 3 into a+b. இதான அது ஒவ்வொரு ஷேப்லையும் சென்ட்ராய்டு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற பாயிண்ட்டு. இப்போ ட்ரையாங்கிள்னு கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா டைரெக்டாக இந்த ஃபார்முலா போட்டு நீ டைரெக்டாக சென்ட்ராய்டோட மதிப்பு வந்து சொல்லிடலாம். சரியா, இது வந்து சிம்பிள் செக்ஷனுக்கு. இப்போ காம்ப்ளிகேட்டட் செக்ஷன், ஐ செக்ஷன், டி செக்ஷன் அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த சிம்பிள் செக்ஷனுக்கு நம்ம மாற்றிட்டு அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா, இதுதான் பேசிக்ஸ் ஷேப்ஸு. இந்த பேசிக் ஷேப்ஸோட சென்ட்ராய்டு வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் காம்ப்ளிகேட்டட் ஷேப் கூடிய சென்ட்ராய்டு வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்னா செக்ஷன்ஸு. இப்போ நம்மளுக்கு 4 விதமான செக்ஷன் இருக்குது. சரியா, 4 விதமான செக்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ஆங்கிள் செக்ஷனு, அப்படி இல்லாட்டினா எல் செக்ஷன் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா டி செக்ஷன் சொல்லுவாங்க. மூணாவது வந்து பார்த்தோன்னா ஐ செக்ஷன். நாலாவது வந்து பார்த்தோன்னா சேனல் செக்ஷன், அப்படி இல்லாட்டினா சி செக்ஷன். சரியா, இந்த செக்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் தான். 10 மார்க் ப்ராப்ளம்ஸ் வந்து 100% வந்து இந்த இதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் வரும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, இந்த ப்ராப்ளம் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் எப்படி எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம பார்த்துருவோம். சரியா, ஃபஸ்ட் வந்து ஆங்கிள் செக்ஷன், அப்படி இல்லாட்டினா எல் செக்ஷன். இதை பார்த்தோன்னா எல் மாதிரி இருக்குது, அதனால தான் இதை என்னென்னு சொல்கிறாங்க எல் செக்ஷன் சொல்கிறாங்க. இது வந்து திருப்பி வச்சானா 7 மாதிரி இருக்கும். சரியா, இதில் வந்து மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இதை வந்து செக்ஷன் 1ன்னு வச்சுக்குவோம், இதை வந்து செக்ஷன் 2ன்னு வச்சுக்குவோம். இதை வந்து B1ன்னு சொல்லுவாங்க. லென்த்து, இந்த ட்ரையாங்கிளோட லென்த்து, இந்த ட்ரையாங்கிளோட வித்து. சரியா, நீளம் அகலம். அதே மாதிரி ரெண்டாவது ட்ரையாங்கிளோட நீளம் வந்து எங்கேருந்து இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. இதான ரெண்டாவது ட்ரையாங்கிளோட நீளம். அகலம் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. சரியா, அப்போ இது வந்து B1, இது வந்து D1, இது வந்து B1, இது வந்து இது B2, இது வந்து D2. சரியா, இப்போ இது வந்து எந்த அச்சுக்கு வந்து சிமெண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எல் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த அச்சுக்குமே சிமெண்ட்ரியாக இருக்காது. இப்போ இங்கனக்குள்ளே இந்த சென்ட்ராய்டு பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கனக்குள்ளே ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து வரைஞ்சானா மேலே இருக்க பகுதியும் கீழே இருக்க பகுதியும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்லை. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் வரையும் போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ எல் செக்ஷனை பொறுத்த வரைக்கும்
எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸ்க்கும் இந்த செக்ஷன் வந்து சிமெண்ட்ரியாகவே இருக்காது. இதை வந்து கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். சரியா? இது வந்து 2 மார்க்கில் எப்பயாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து வந்து டி செக்ஷன். டி செக்ஷன் இந்த செக்ஷனை பார்த்தானாவே எப்படி இருக்குது, டி மாதிரி இருக்கா. அதனால் இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, டி செக்ஷன் சொல்லுவாங்க. இதை வந்து டீயை வந்து தலைகீழாக வச்சுருக்காங்க. அதனால் இதை வந்து இன்வெர்டட் டீன்னு சொல்லுவாங்க. டி செக்ஷன்னாலும் சரி, இன்வெர்டட் டி செக்ஷன்னாலும் சரி, இதை வந்து எதுக்கு மட்டும்தான் சிமெண்ட்ரியாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ்க்கு மட்டும்தான் சிமெண்ட்ரியாக இருக்கும். இப்போ ஒரு இந்த இந்த எங்கேயாவது இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் வந்து ஒய் அச்சு வந்து வரைஞ்சிட்டு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சமமாக இருக்குமான்னு பாரு. சமமாக தான் இருக்கும். சரியா? அங்கிட்டு என்ன பகுதி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கிட்டு இருக்கும். அதனால் இது வந்து ஒய் அச்சுக்கு வந்து டி செக்ஷனும் இன்வெர்டட் டீயும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அதனால் டி செக்ஷனும் இன்வெர்டட் டி செக்ஷனும் ஒய் அச்சுக்கு வந்து சிமெண்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு நம்ம எழுதிடணும். சரியா? அடுத்து ஐ செக்ஷன். ஐ செக்ஷன் வரும்போது மொத்தம் 3 செக்ஷன் வரும். சரியா? இது வந்து ஃப்ளாஞ்சு, இது வந்து வெப்பு, இது வந்து ஃப்ளாஞ்சு. இதிலெல்லாம் பார்த்தோன்னா உனக்கு வந்து ஒரு ஃப்ளாஞ்சு ஒரு வெப்பு தான். இப்போ பச்சை கலரில் இருக்கிறது வந்து ஃப்ளாஞ்சு, ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து வெப்பு. சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் பச்சை கலரில் இருக்கிறது வந்து வெப்பு, க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பச்சை கலரில் க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ஃப்ளாஞ்சு, ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து வெப்பு. சரியாப்பா? அதே மாதிரி இப்போ ஐ செக்ஷன் வரும்போது இங்கே மொத்தம் எத்தனை ஃப்ளாஞ்ச் இருக்குது? 2 ஃப்ளாஞ்ச் இருக்குது, ஒரு வெப் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனும் 3ஆவது செக்ஷனும் என்னது? வெப்பு. நடுவில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஏரியா வந்து என்னது? வெப்புன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு செக்ஷனும் 3ஆவது செக்ஷனும் ஃப்ளாஞ்சு, 2ஆவது செக்ஷன் வந்து வெப்பு. சரியா? இப்போ இதுவும் ஐ செக்ஷன் தான். ஆனால் இந்த ஃப்ளாஞ்ச் வந்து எப்படி இருக்குது, மேலே இருக்க ஃப்ளாஞ்சும் கீழே இருக்க ஃப்ளாஞ்சும் ஒரே நீளமாக இருக்கா? இல்லை. அதனால் இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, அன்ஈக்குவல் ஃப்ளாஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இதை பேஸ் பண்ணி ஒரு சம்மு கேட்பாங்க. அதனால் இதை பார்த்துக்குவோம். இப்போ 2 ஃப்ளாஞ்சுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இது வந்து 2 அச்சுக்குமே சமமாக இருக்கும், சிமெண்ட்ரியாக இருக்கும். இப்போ 2 ஃப்ளாஞ்சுமே சமமாக இருக்குது அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து எக்ஸ் அச்சுக்கும் ஒய் அச்சுக்கும் சிமெண்ட்ரியாக இருக்கும். இதே ஃப்ளாஞ்ச் வந்து அன்ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஒய் அச்சுக்கு மட்டும்தான் எப்படி இருக்கும், சிமெண்ட்ரியாக இருக்கும். ஓகேவாப்பா? அடுத்து வந்து சேனல் செக்ஷன், அப்படி இல்லைன்னா சி செக்ஷன். இதுலேயும் அதே மாதிரி தான் 2 ஃப்ளாஞ்ச் இருக்கும், ஒரு வெப் இருக்கும். சரியா? இப்போ இந்த ஃப்ளாஞ்ச் 2 ஃப்ளாஞ்சுமே சமமாக இருக்குது அப்படின்னா இது வந்து எக்ஸ் அச்சுக்கு வந்து சிமெண்ட்ரியாக இருக்கும். அதே மாதிரி 2 ஃப்ளாஞ்ச் வந்து அன்ஈக்குவல் லென்த்தில் இருக்குது அப்படின்னா இது வந்து எந்த அச்சுக்குமே சிமெண்ட்ரியாக இருக்காது. சரியா? இது வந்து நான் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சம்மு சால்வ் பண்ண முடியும். ஓகேவாப்பா? மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.